இப்போ நான் பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.14 4th சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ஃபா கமா பீட்டா என்பன 7x² + ax + 2 = 0 இன் மூலங்கள் மற்றும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் -13/7 எனில் a இன் மதிப்பு காண்க. நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க. இதனுடைய மூலங்களை அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ஃபாவும் பீட்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இங்கே வந்து பீட்டாவிலேருந்து பீட்டா மைனஸ் ஆல்ஃபா நம்ம லெஸ் பண்ணால் என்ன மதிப்பு நமக்கு கிடைக்குதா, -13/7. அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க, ஏவோட மதிப்பு என்ன. சரிங்களா, எப்பயும் போல் பாருங்கள், சமன்பாடு நம்ம எடுத்து எழுதியாச்சு. அவங்களே மூலங்கள் வந்து ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கல நம்ம வந்து மூலங்கள் ஆல்ஃபா மற்றும் பீட்டா எண்க கொடுத்துருக்கிறதுனால நம்ம எண்கன்னு எடுத்துக்கல. சரிங்களா, இப்போ எப்பயும் போல் பாருங்கள், என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மூலங்களில் கூடுதலும் மூலங்களில் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிடலாமா. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இதனுடைய வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஏபிசியோட வேல்யூ எடுத்து எழுதிடலாமா. ஏவோட வேல்யூ என்ன, ஃபஸ்ட்டு எக்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு 7, பியின் மதிப்பு என்ன, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற மதிப்பு ஏ, அடுத்து மாறிலி சி மதிப்பு என்ன, +2. சரிங்களா, இப்போது மதிப்பு எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு மூலங்களின் கூடுதல்னாலும் கூட்டல் பலனாலும் ஒன்று தான். சரிங்களா, ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -b/a ஈக்குவல் மைனஸ் ஃபார்முலாவில் இருக்கிறது பியோட மதிப்பு என்ன, ஏ. அப்போ இங்கே ஏ வரும், டிவைட் பை ஏவோட மதிப்பு என்ன, 7. அப்போ -a/7. சரிங்களா, அடுத்து பாருங்கள், மூலங்களின் பெருக்கல் பலன், பெருக்கல் பலனாலும் ஒன்று தான். ஃபுல் ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் c/a ஈக்குவல் சினோட மதிப்பு என்ன, 2 டிவைட் பை ஏனோட மதிப்பு 7. அப்போ 2/7. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் -13/7. இப்போ கொஷினில் கொடுத்துருக்கிற பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் -13/7 எடுத்து எழுதியாச்சு. இது கொஷினில் கொடுத்துருக்கிறது தான். இதை வச்சு தான் நம்ம இப்போ ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஆர்டராக எழுதணும்னா ஆல்ஃபா முன்னாடி வரும், பீட்டா பின்னாடி வருமா. அப்போது ஆர்டராக எழுதிக்கலாம். ஆல்ஃபா வந்து மைனஸில் இருக்குது, அப்போது மைனஸ் ஆல்ஃபா, பீட்டா ப்ளஸில் தான் இருக்குது, ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் -13/7. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. மைனஸ் இருக்கிறது என்ன பண்ணலாம், இருபுறமும் மைனஸால் பெருக்கலாமா. என்ன எழுதிக்கோங்க, இருபுறமும் மைனஸால் பெருக்க. ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க, இருபுறமும் மைனஸால் பெருக்க. அப்போ மைனஸை கொண்டு பெருக்கும்போது மைனஸும் ப்ளஸ்ஸு, இப்போ ப்ளஸ் ஆல்ஃபா, ++- பீட்டா, -+13/7. அதாவது பாருங்கள், மைனஸால் பெருக்குனா மைனஸ் ஆல்ஃபா, இப்போ அடுத்து மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸு பீட்டா, இப்படி வருமா, ஈக்குவல் -13/7. அப்போ மைனஸால் பெருக்கும்போது ++, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. சரிங்களா, இப்போ நமக்கு எப்பயுமே ஆல்ஃபா பீட்டோட மதிப்பு எப்படி இருக்கணும், ஒன்று ப்ளஸில் இருக்கணும், இல்லையா பெருக்கல்ல இருக்கணும். சரிங்களா, நமக்கு இங்கே மைனஸில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வந்ததுன்னா இதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, √(α + பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 × ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா, ஃபார்முலா பென்சில் சைடில் எழுதிக்கோங்க, ஒரு விஷயம் நம்ம தேவைப்படும். இப்போது இந்த ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு பதிலாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. √(α + பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் 13/7. இப்போ இங்கே ரூட் இருக்குது, இந்த ரூட் நம்ம கேன்சல் பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இருபுறமும் வர்க்கப்படுத்தணும். சரிங்களா, ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க, வர்க்கப்படுத்துனா ஸ்கொயர் ரூட்டுக்கு போகிறோம். இப்போ ரூட் போடும்போது √(α + பீட்டா ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா, இப்போது ஸ்கொயர் ரூட்டு, இப்போது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 13/7 ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கம் வர்க்கப்படுத்துகிறோமா.
இப்போ எடுத்தாச்சு. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஸ்கொயர் இருக்குது. இப்போ இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன வரும் நமக்கு? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் இப்போ 13/7 ஹோல் ஸ்கொயர் இருக்கா? இப்போ என்ன வரும்? ஸ்கொயர் உள்ளே கொண்டு பெருக்கும்போது 13 ஸ்கொயர் /7 ஸ்கொயர்னு வரும். 13 ஸ்கொயர் பண்ணால் 13 இன்ட்டு 13 13 பெருக்குன்னா 169 வருமா? /7 ஸ்கொயர் பண்ணால் 7 இன்ட்டு 7 7 49. சரிங்களா? இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கான மதிப்பு தெரியும், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கான மதிப்பு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு என்ன? -a/7. இங்கே இருக்க ஸ்கொயர் அப்படியே வந்துடும், -4 அப்படியே இருக்கும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவுக்கு நம்ம என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/7. அது இங்கே பிரதியீடு செஞ்சுக்கலாம். ஈக்குவல் 169/49. இப்போ ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிருக்கலாமா? பெருங்க என்ன வரும்? -a ஹோல் ஸ்கொயர் பாருங்க -a ஹோல் ஸ்கொயர் /7 ஸ்கொயர்னு வரும். -a இப்போ 2 தடவை ஸ்கொயர் போடணும். -a இன்ட்டு -a மைனஸ் ப்ளஸ் ஏவும் ஸ்கொயர் பண்ண பெருக்குன்னா a ஸ்கொயர் /7 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் பண்ணால் 7 இன்ட்டு 7 49 -4 ப்ளஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 4 2 8. இப்போ 8/7 ஈக்குவல் 169/49. சரிங்களா? இப்போ 49 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 49 கொண்டு வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அடிமானம் ஒரே மாதிரி இருக்குன்னா அடுக்கு மேலே இருக்கிறத பகுதி ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸ் எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாங்க? 7 பிரிக்கலாமா? இப்போ a ஸ்கொயர் /49 மைனஸ் 8/7 இன்ட்டு 7/7. எந்த நம்பரால் மேலே பெருக்கிறோமோ அதே நம்பரால் கீழே பெருக்கணும். சரிங்களா? ஈக்குவல் 169/49. இப்போது 8ம் 7ம் பெருக்கும்போது 8 7 56ன்னு வருமா? 7 7 பெருக்குனா 49. பாருங்கள், இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா? அப்போது காமனாக ஒரு 49 மட்டும் எடுத்துக்கலாம். மேலே இருக்கிறது அப்படி சேர்த்து எழுதிக்கலாமா? ப்ளஸ்னா ப்ளஸ்ஸு மைனஸ்னா மைனஸு. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் -56 ஈக்குவல் 169/49. இப்போ இங்கே வகுத்தில் இருக்கிற 49 ஈக்குவல் இந்த பக்கம் வரும்போது பெருக்கலாமா வருமா? அப்போ a ஸ்கொயர் -56 ஈக்குவல் 169/49 இன்ட்டு பெருக்கல் வரும்போது 49 மேலே வரும். இப்போ பெருக்கல் இருக்கிற 49க்கும் வகுத்தில் இருக்கிற 49க்கும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீது என்ன வரும் நமக்கு? a ஸ்கொயர் -56 ஈக்குவல் 169. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. அடிமானத்தில் இங்கேயும் 49 இருக்குது, இங்கேயும் 49 இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்டெப் போடணும்னு அவசியம் இல்லை. டேரெக்ட்லி இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியுன்ற பட்சத்தில். சரிங்களா? இப்படியே நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் இதை எடுத்து அப்படியே எழுதிக்க முடியும். இப்போ நமக்கு a ஸ்கொயரோட மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ a ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த -56 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறுமா? இப்போ 169 ப்ளஸ் 56. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் 169ஐயும் 56ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். நமக்கு ஏவோட மதிப்பு தான் வேணும். இப்போ ஏவை மட்டும் இங்கே வச்சுட்டு ஸ்கொயர் இந்த பக்கம் வச்சா ரூட்டாக மாறுமா? இப்போ ரூட் 225. இந்த ரூட் ப்ளஸ்ஸாக மைனஸான்றது நமக்கு தெரியாது. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். இப்போ a ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 225 ரூட் போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? பாருங்க, ரூட் ஆஃப் 15 இன்ட்டு 15ன்னு கிடைக்கும். இப்போ ரூட்லேருந்து வெளியெடுக்கும் போது ஒரு 15 மட்டும் வருமா? இப்போ ஏவோட மதிப்பு ப்ளஸ் ஆர் மைனஸ் 15, ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவைன்னா சைடில் பாருங்கள் ரூட் போட்டுக்கலாம். இப்போ 225 5ஆல் போடலாம். இப்போ 5ஆல்னும் போது 20 எத்தனை 5 இருக்குது? 4 5 இருக்குது, மீதி 2. 25 எத்தனை 5 இருக்குது? 5 இருக்குது. மறுபடியும் 5ஆல் போடலாம். பாருங்க, 45 எத்தனை 5 இருக்குது? 9 5 இருக்குது. அடுத்து போக 3ஆல் போடலாமா? 9 எத்தனை 3 இருக்குது? 3 3 இருக்குது. திரும்ப 3 எத்தனை 3 இருக்குது? ஒரு 3 இருக்குது. 2 2 இருக்கா?
2 2 இருக்கும்போது இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்து ரூட் போடுவோம். 5 × 5 × 3 × 3 வரும். இப்போது 2 5 இருக்கிறதுனால ஒரு 5 வெளியே எடுத்துருவோம். 2 3 இருக்கிறதுனால ஒரு 3 வெளியே எடுத்துருவோம். அப்போ 5ம் 3 மட்டும் வரும். 5 3 15. இப்படி இந்த மாதிரி போட்டாலும் நீங்கள் 15 தான் கிடைக்கும். அதே 15 15 பெருக்குனாலையுமே நமக்கு 225 தான். பாருங்கள், இப்போ 225 ஈஸியாக போடணுன்னா 15 225ல் 15 எத்தனை இருக்குது, 15. திரும்ப 15ல் 1 இருக்குது. வந்துடுச்சா? உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஸ்டெப்பில் போட்டு சம் சைடில் வந்து பென்சிலில் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு சமுக்கு போட 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 அப்போ இந்த நம்பர் வந்தால் இப்படி தான் போடணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். சரிங்களா?